Hi, hello friends. Welcome back to my channel Living Life Simply. நான் உங்கள் கீர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னோட ஹஸ்பண்ட் பண்ண ரொம்ப டேஸ்டி அண்ட் ஜூசியான சிக்கன் ஃப்ரை தாங்க. இந்த சிக்கன் ஃப்ரையோட டேஸ்ட் கண்டிப்பா வேற லெவல்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ டேஸ்டா இருந்தது. அதோ இந்த கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ஆஹா அவ்வளோ அட்டகாசமா இருந்ததுங்க. கண்டிப்பா சிக்கன் லவர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிபியா இருக்குங்க. அப்படியே வாயில போட்டா தேனாட்டம் கரைஞ்சிடுங்க. அவ்வளோ டேஸ்டாவும் சாஃப்டாவும் பண்ணியிருந்தாங்க. அங்க இந்த சிக்கன் ஃப்ரையை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. ரெசிபியோட இன்கிரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கினாங்க. அடுத்ததாக ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கினாங்க. அதை நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணாங்க. நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணாங்க. ஆனியனை நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கினாங்க. ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை வாஷ் பண்ணியிருக்க சிக்கனில் ஆட் பண்ணிக்கினாங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கினாங்க. ப்ளஸ் கிரீன் சில்லி அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கினாங்க. கூடவே சால்ட், மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, ஜீரகம் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினாங்க. அடுத்ததாக கர்டும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினாங்க. எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு ½ hour அதை ஊர்ட்டோன்ட்டு ஒரு பக்கம் வச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கன் கூட ஒரு ½ hour ஆದರೂ ஊறணுங்க. அப்போ தான் டேஸ்டாக வரும். ½ hour கழித்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண பேன்லேயே ஆயில் மிச்சமாக இருக்கும். அந்த ஆயிலே கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. தண்ணி ஏதோ சேர்க்க தேவையில்ல, சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிக்கன் வேகிற வரைக்குமே சிம் மீடியமில் வச்சு நல்லா வேக விடணும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணுமா இருக்கும். வாவ், கலர் பார்த்தாலே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குங்க. கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மசாலாவோட இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கினாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பண்ண சுவையான சிக்கன் ஃப்ரை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே சாப்பிட ரெடிங்க. அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. அடிப்போலி வாட்டர் கோழி ஃப்ரைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல செம்ம ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் சிக்கன் வெந்து ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிச்சான்ட்டு. அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.